உங்களுடைய சாங்ஸ் பிளேலிஸ்ட்டை பென்ட்ரைவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் பிளேலிஸ்ட்டை பென்ட்ரைவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் டிஜே அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. என் பேர் டிஜே ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து உங்களோட ரெக்கார்ட் பாக்ஸ் பிளேலிஸ்ட்டை பென்ட்ரைவில் எப்படி காப்பி பண்ணலாம், பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நார்மலாக காப்பி அண்ட் பேஸ்ட் இல்லாமல் இதுக்கு வேறு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னா விஎம் டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம் டிஜே அகாடமி சென்னையில் பெஸ்ட் டிஜே அகாடமி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். பிகினர் டிஜே கோர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் டிஜே கோர்ஸ் வரைக்கும் டீச் பண்ணுறோம். கிளப் டிஜேயிங், ஹிப்ஹாப், இடிஎம், டெக்னோ, ஹவுஸ், தமிழ் ரீமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மியூசிக் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். நீங்கள் வந்து வெட்டிங் ஈவெண்ட்ஸ், கார்பரேட் பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ், காலேஜ் கல்ச்சுரல்ஸ், கிளப்லையும் போய் ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா விஎம் டிஜே ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரெக்கார்ட் பாக்ஸ்லேருந்து உங்கள் பென் டிரைவுக்கு எப்படி சாங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு ஈவெண்ட் போகிறீங்க, அங்கே ஒரு டிஜே ப்ளே பண்ணுறாரு, அவர் வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஒரு ஜாம் அப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து லேப்டாப் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவ் கேரி பண்ணிட்டீங்கன்னா இது வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ரெக்கார்ட் பாக்ஸின் எக்ஸ்போர்ட் பண்ண பென்ட்ரைவாக இருக்கணும், காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கிளப்புக்கு போகிறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிஜே பிளேயர்ஸ் இருக்கும். சிடிஜே சீரிஸ், எக்ஸ்டிஜே சீரிஸ்ன்ட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் வந்து உங்கள் ரெக்கார்ட் பாக்ஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண பென்ட்ரைவ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் உங்கள் சாங்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இந்த பிளே ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். உங்களோட எல்லா ஹாட் கியூஸும் பிளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் காப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். லேப்டாப் இல்லைன்னு பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் லெவல் டிஜேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்க. பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல் இருக்கும், கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பென்ட்ரைவ்ஸை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மியூசிக்கும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஹவுஸ், இடிஎம் ஒன்று, ஹிப்ஹாப் ஒன்று, ரீஜனல் மியூசிக், தமிழ் ரீமிக்ஸ், இந்த மாதிரி ஒன்று, அப்புறம் கிளப் மியூசிக், இந்த மாதிரி நிறைய பென்ட்ரைவ்ஸை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஈவெண்ட் போகிறீங்களோ அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணலாம். இல்லைனா எல்லாத்தையுமே ஒரே பென்ட்ரைவில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட பென்ட்ரைவ்ஸ். ஸோ ஒரு மியூசிக் இருக்கும், ஒரு பென்ட்ரைவில் ஒரு ஜெனரல் மியூசிக் இருக்கும். ஸோ நான் அப்படி தான் வந்து வச்சுப்பேன். என்னோட சேனலுக்கு எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் இது எப்படி யூஸ் பண்ணுவேன், நான் எப்படி இந்த ஒரு டெக்னிக்கை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன், இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடணுன்னா சும்மாலாம் போட முடியாது. நான் 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி கண்டென்ட்டை போட முடியும். நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன். 660 வீடியோஸ் போட்டிருக்கேன் அபவுட் டிஜேங்க பற்றி. இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நான் ரெக்கார்ட் பாக்ஸ், டிராக்டர், சரட்டோ, வர்ச்சுவல் டிஜே, அப்புறம் இப்போ டிஜே ஸ்டுடியோ சாஃப்ட்வேர், ஏபிள்டன் லைவ், எஃப்எல் ஸ்டுடியோ, இதெல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறேன். எல்லா டெக்னிக்ஸுமே இதில் தெரியும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் எடுக்கிற கோர்ஸை பொறுத்து உங்களுக்கு டீச்சிங் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. எந்த டிஜேயாவது இந்த மாதிரி பென்ட்ரைவ் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லித்தர மாட்டாங்க. நான் டிஜிங் பண்ணும்போது எனக்கு யாருமே சொல்லித்தரல, நம்மளாக பார்த்து கற்றுக்கணும். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுங்க. சூப்பரான டிஜேஸ் இருக்கீங்க சென்னையில், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அருமையான டிஜேஸ்லாம் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால நீங்கள் எப்படி ப்ளே பண்ண தெரியாமல் ப்ளே பண்ணிருக்கீங்க. ஸோ என்னோட வீடியோ மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ உங்களோட பிளேயிங் டெக்னிக்கும் பெட்டராகும். இன்னும் பெட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா விஎம் டிஜே ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நான் வந்து பர்சனல் ட்ரைனிங் கொடுக்குறேன். நீங்கள் வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. இந்த பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் பண்ணுறது மேக் ஓஎஸில் வந்து டிஃபால்ட்டாக அந்த ஃபார்மேட் செட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ்லேருந்து ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருந்தால் FAT32 என்ற ஃபார்மேட் தான் நீங்கள் பண்ணணும். விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 வந்து இந்த ஃபார்மேட் வருதான்னு தெரியல. சப்போஸ் இது இல்லைன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணது மேக் ஓஎஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.4 இன்டெல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மியூசிக் 8GB இருக்குது. இதை தான் நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். லான்ச் பேட் போங்க. லான்ச் பேட் போயிட்டு டிஸ்க்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டிஸ்க்னு டைப் பண்ணோன்னே இங்கே டிஸ்க் யூட்டிலிட்டின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய பென்ட்ரைவ் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேன் டிஸ்க். இதுதான் நம்ம பென்ட்ரைவ். இதை தான் நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். இதை தான் செலக்ட் பண்ணணும். கீழே செலக்ட் பண்ணாதீங்க, இதை செலக்ட் பண்ணாதீங்க, இதை செலக்ட் பண்ணக்கூடாது. நம்ம மெயின் யூஎஸ்பி தான் செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ண அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எரேஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த எரேஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். டிஜே ராகுல் சென்னை. ஓகே,
சென்னையில் நான் இருக்கேன், அதான் சென்னை. ஃபார்மேட்டில் வந்து கீழே ட்ராப் டவுன் மெனு போங்க. ட்ராப் டவுன் மெனுவில் ms.fat இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ணால் தான் உங்களோட CDJs XDJஸில் ரீட் பண்ண வைக்க முடியும். ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பூட் ரெக்கார்டிங் இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பூட் ரெக்கார்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர், ஏதோ ரெக்கார்ட் பாக்ஸ்லேருந்து நீங்கள் பென்ட்ரைவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து Pioneer CDJs 3000, CDJs 2000, XDJ players, XDJ XZ, XDJ 1000 Mark II, XDJ 750 இந்த மாதிரி பிளேயரில் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் இருக்கணும். அதே மாதிரி டெனான்லேயும் ப்ளே ஆகும். டெனான்லேயும் வந்து Prime 4+, டெனான் லைஃப் 4 இதெல்லாமே வந்து இந்த ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். நியூ மார்க்லேயும் வந்து பென்ட்ரைவ் போகிற மாதிரி இருக்குது. நியூ மார்க்கும் இந்த ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த செட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண அப்புறம் எரேஸ் கொடுத்துருங்க. நம்ம ஓகே டன் கொடுத்துடலாம். இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ரெக்கார்ட் பாக்ஸில் போய்ட்டு ஒரு 4-5 ட்ராக் வந்து இந்த இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஃபோல்டர்லேருந்து இது காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெக்கார்ட் பாக்ஸ் போவோம். ஸோ ரெக்கார்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபார்மேட் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் 6, ரெக்கார்ட் பாக்ஸ் 7ல் இருந்து இந்த மாதிரி டைலாக் ஓப்பன் ஆகும். எஸ் கொடுங்க. இப்போ ஒரு பிளேஸ் க்ரியேட் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு 3 ட்ராக்ஸ் எடுத்துப்போம். ஹாட் கியூஸோட எடுக்கிறேன். ஒரு 9 ட்ராக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம இந்த ஃபோல்டரில் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்ட் பாக்ஸில் இருக்கிற ஃபோல்டரில் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த 9 ட்ராக்ஸ் இருக்குது. பென்ட்ரைவ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டிவைஸில் இருக்கும். கீழே வந்து பென்ட்ரைவ் டிவைஸ் இருக்கும். ராகுல் சென்னை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட டிவைஸு. ஸோ இதுக்குள்ளே இருந்து இப்போ நம்ம ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, டிவைஸ் லைப்ரரி ப்ளஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாட் கியூஸ்லாம் இருக்குது. இதோட சேர்த்து தான் நம்ம எக்ஸ்போர்ட் ஆகும். இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்மளோட பென்ட்ரைவ் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா the features below are available only on the following equipments. அதாவது நம்ம ஸ்டோர் பண்ண ஹாட் கியூஸ் இந்த மெசேஜஸ் எல்லாமே இந்த பிளேஸில் அழகாக ஓப்பன் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. கீழே பாருங்கள், இங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது பார்த்தீங்களா கீழே. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ட்ராக்ஸ் இருக்குன்னா பொறுமையாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஹாட் கியூஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால உடனே எக்ஸ்போர்ட் ஆகாது. ஒரு நாளைக்கு ஒரு பிளேலிஸ்ட் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரே இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ண சாங்ஸ் எல்லாம் இதில் வந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த பென்ட்ரைவை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கேட்டகரியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்டிஸ்ட், ஆல்பம், உங்களுக்கு தேவையான மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பென்ட்ரைவ் நம்ம பிளேஸில் போட்டு பார்ப்போம் இந்த ஃபார்மேட் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ நம்ம இந்த பென்ட்ரைவ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் பென்ட்ரைவ் ஸ்லாட். ஸோ எல்லா CDJஸ்லையுமே பென்ட்ரைவ் ஸ்லாட் இங்கே இருக்கும். XDJஸ்லையும் இப்படி தான் இருக்கும். நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் யூஎஸ்பின்னு இருக்குது. நான் USB கிளிக் பண்ணுறேன். ஸோ USB கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வரும். இதுதான் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் பேஸ் வேணுமா, ஆல்பம் பேஸ் வேணுமான்றது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் பிளேலிஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ராகுல் PDன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, பென்ட்ரைவ், ராகுல் பென்ட்ரைவ். ஓகே, ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணுவோம் இந்த பிளேலிஸ்ட்டை. இங்கே பாருங்கள் நான் போட்டிருக்க எல்லா ட்ராக்ஸுமே இங்கே வந்துருச்சு. 9 பாட்டு போட்டிருந்த எல்லாமே இங்கே வந்துருச்சு. அது இல்லாமல் எல்லாமே வந்து ஹாட் கியூஸோட வந்திருக்கும். கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாமே ஹாட் கியூஸோட தான் இருக்குது. எல்லா ட்ராக்ஸுமே குயிக்காக லோட் ஆகும். ஹாட் கியூஸும் இங்கே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் ப்ளே பண்ணலாம். உங்கள் பென்ட்ரைவில் எல்லா பிளேலிஸ்ட்டுமே இங்கே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் லேப்டாப்பில் ப்ளே பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிளப்புக்கு போகிறீங்கன்னா அந்த கிளப்பில் வந்து இந்த மாதிரி பிளேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பென்ட்ரைவ் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிடலாம். ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட மியூசிக் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் DJ ஆகணும்னு நினச்சினா VMDJ ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். See you next video. Bye from DJ Rahul.